வணக்கம். மக்களவை தேர்தலையொட்டி புதுச்சேரியில் மின்கட்டண வசூல் மையங்கள் செயல்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மின்துறை இயக்குதல் பராமரிப்பு கண்காணிப்பு பொறியாளர் ராஜேஷ் சன்யால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மக்களவை தேர்தல் பணிகளால் 18, 19 ஆகிய 2 நாட்கள் மின்துறையில் உள்ள அனைத்து கணினி வசூல் மையங்கள் இயங்காது. எனவே மின் நுகர்வோர்கள் தங்களது மின் கட்டணத்தை சம்பந்தப்பட்ட மின்துறை இணையதளத்தில் செலுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நாளை வாக்குப்பதிவு தொடங்க உள்ள நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் லாஸ்பேட்டையில் உள்ள மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் பாலிடெக்னிக் கல்லூரியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வேட்பாளர்களின் சின்னங்களை பொருத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதனை புதுச்சேரியில் உள்ள 739 வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கும் பணி இன்று தொடங்கியது. மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியும் ஆட்சியருமான குளந்துங்கன் முன்னிலையில் வாக்குப்பதிவு செய்யும் இயந்திரம், விவிபேட், கண்ட்ரோல் ரூம், வாக்காளர்களுக்கு வைக்கும் மை உள்ளிட்ட உபகரணங்களை போலீசார் பாதுகாப்புடன் வாகனத்தில் கொண்டு சென்றனர். எல்லா வாக்குப்பதிவு இயந்திரங்களும் ரேண்டமைசேஷன் முடிஞ்சு கமிஷனிங் முடிஞ்சு அனைத்தும் ஸ்ட்ராங் ரூமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இன்னைக்கு காலையில் ஸ்ட்ராங் ரூமை அனைத்து வேட்பாளர்களுடைய முகவர்கள் முன்னிலையில் ஓப்பன் பண்ணி இன்று அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் அந்தந்த வாக்குச்சாவடிக்கு வந்து சென்றடையும். ஸோ இந்த வாக்குச்சாவடிக்கு சென்றடைகிறது ஒவ்வொரு செக்டர் ஆஃபீஸர், போலீஸ் அஃபீஷியல்ஸ் அவங்க எல்லாமே ஒரு ப்ராப்பரான செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸில் வாக்குச்சாவடிக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் சிறிது நேரத்தில் அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சென்றடையும். ஸோ ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இந்த நம்மளுடைய அலுவலர்கள் தங்குறதுக்கான ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லா ஏற்பாடுகள் அனைத்தும் பண்ணியிருக்கோம். தங்குறதுக்கான வசதிகள், குடிநீர் எல்லாம் பண்ணியிருக்கோம். செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். மத்திய பாதுகாப்பு படையினரும் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். அவங்க எல்லாருமே ஏற்கனவே போயிட்டாங்க. ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் வந்து ரிப்போர்ட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சென்றடையும் பணி வந்து இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்குள்ளார முழுதாக முடிவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஓகே. ஸோ சீஷரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் லிக்கர் சீஷர் இது வரைக்கும், அதாவது நேற்று ஈவினிங் வரைக்கும் நாங்கள் 21,543 லிட்டர்ஸ் சீஸ் பண்ணியிருக்கோம். அதோடைய வேல்யூ வந்து 44,17,120 44 லட்சத்துக்கும் அதிகமான லிக்கர் வந்து சீஸ் பண்ணியிருக்கோம். ட்ரக்கை பொறுத்த வரைக்கும் 148 கேஜி ட்ரக் சீஸ் பண்ணியிருக்கோம். அதோடைய மதிப்பு வந்து 8,07,231. ஸோ பணத்தை பொறுத்த வரைக்கும் 2 வகையான சீஷர்ஸ் போயிட்டுருக்கு. நான் இன்டர்செப்ஷன் சொல்ல, இப்போ நடந்த சீஷர்ஸ் மட்டும் சொல்கிறேன். வருமான வரித்துறை வந்து போன வாரம், அதாவது இந்த நடந்த சோதனைகளில் 75 லட்சம் வந்து அவங்க சீஸ் பண்ணியிருக்காங்க வருமான வரித்துறை. ஸோ எங்கள் பறக்கும் படை சீஷர்ஸ் வந்து இப்போ 2 நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் நேற்று இரவு வரைக்கும் 64 லட்சம் எங்களுடைய பறக்கும்படை சீஸ் பண்ணி அதை வருமான வரித்துறைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 10 லட்சத்துக்கு மேலே இருந்ததுன்னா அது வருமானத்துறைக்கு கொடுக்கணும், அதை இசிஐ கைட்லைன்ஸ் படி. ஸோ அதனால் அந்த 64 லட்சத்து எங்களுடைய பறக்கும்படை சீஸ் பண்ணி அதை வருமான வரித்துறைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சீஷர்ஸ் மட்டும் 1,39,13,860 இது வந்து நேற்று ஈவினிங் வரைக்கும். ஸோ சீஷர்ஸ் கண்டிப்பாக நாங்கள் போயிட்டுருக்கு. ஸோ இது இல்லாமல் கிஃப்ட் ஐட்டம்ஸ், ஃப்ரீபீஸ் அது வந்து இது வரைக்கும் 8,11,154 இந்த மதிப்புக்கான ஃப்ரீபீஸ் வந்து நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறது சம்மந்தமாக கொஞ்சம் வந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருந்தது. அது சம்மந்தமாக இது வரைக்கும் இன்று காலை வரை 5 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவங்க மேலே வழக்கு பதிவுப்பட்டு வழக்கு விசாரித்து பண்ணியிருக்கோம். புதுச்சேரியில் பைனான்சியர் வீட்டில் 3.60 கோடி ரூபாயை தேர்தல் துறை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி ஜான்சி நகரை சேர்ந்தவர் பைனான்சியர் முருகேசன். இந்த நிலையில் இவரது வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் பதுக்கி வைத்திருப்பதாக இன்று காலை தேர்தல் துறைக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் துறை பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும் போலீசார் முருகேசன் வீட்டில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது முருகேசன் வீட்டில் ரூபாய் 1 கோடி மதிப்புள்ள பழைய 2000 ரூபாய் நோட்டுகள் மற்றும் ரூபாய் 2.60 கோடி மதிப்புள்ள 500 ரூபாய் நோட்டுகள் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மொத்தமாக ரூபாய் 3.60 கோடி ரூபாயை பறிமுதல் செய்த தேர்தல் துறை பறக்கும் படையினர் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பைனான்சியர் வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோரிமேடு அருகே பட்டானூர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபா ஆலயத்தில் ராம நவமியை முன்னிட்டு 108 கிலோ சர்க்கரை அபிஷேகம் நடைபெற்றது.
ராம நவமியை முன்னிட்டு 108 கிலோ சர்க்கரை அபிஷேகம் கோரிமேடு அருகே பட்டானூரில் எழுந்தருளி இருக்கும் ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபாவிற்கு 108 மூலிகையால் காப்பு கண்ட 12 அடி செப்பு கோபுரத்தின் கீழ் கருட கருங்கல்லாலான 6 அடி உயரத்தில் எழுந்தருளி இருக்கும் ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபா ஆலயத்தில் ராம நவமியை முன்னிட்டு 108 கிலோ சர்க்கரை அபிஷேகம் நடைபெற்றது. இதில் 1008 முறை ராம மந்திரம் 10 நபர்களால் ஓதப்பட்டது. தொடர்ந்து 108 கிலோ சர்க்கரையால் வழிகாட்டும் சாய்பாபாவுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்ட சர்க்கரை 108 நபருக்கு அளிக்கப்பட்டது. சிறிதளவு சர்க்கரை எறும்பு புற்றுக்கு 108 நபர்கள் தானம் செய்தார்கள். இதனைத் தொடர்ந்து பாபாவுக்கு ஆர்த்தி காண்பித்து அனைவருக்கும் பாபா பிரசாதம் வழங்கப்பட்டது. காலப்பட்டு அரசு தொடக்கப்பள்ளியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி காலாப்பட்டு அரசு தொடக்கப்பள்ளியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் கனிமொழி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக போக்குவரத்து துறை சார்பில் தேசிய விருது பெற்ற புதுமை பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு, பாதசாரிகள் கோடு, தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் ஆகியவை பற்றி செய்முறையுடன் விளக்கி கூறினார். இந்நிகழ்ச்சியில் 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர் பிரேமா செய்திருந்தார். நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் இந்துமதி, பிரியா, ஜமுனா, ராணி, சித்ரா, காயத்ரி, ஸ்ரீ விஜய் சேகரி, கௌரி, பூங்கொடி, சந்தியா, சரஸ்வதி, வளர்மதி, கவிதா மற்றும் பள்ளி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் காரைக்கால் தமிழக எல்லைப் பகுதியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி தொகுதியில் மாநிலம் முழுவதும் தேர்தல் துறை மற்றும் காவல்துறை சார்பில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் காரைக்கால் மாவட்டத்தை ஒட்டியுள்ள தமிழக பகுதியான நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்ட எல்லை பகுதிகளில் உள்ள சோதனை சாவடிகளில் போலீசார் மற்றும் தேர்தல் துறை அதிகாரிகள் நள்ளிரவில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்பொழுது வருகின்ற வாகனங்களில் ஆவணங்களின்றி கொண்டு வரும் பொருட்கள், சட்ட விரோதமான பணம், மது பாட்டில்கள் கொண்டு வரப்படுகிறதா என்று எல்லை பகுதிகளில் தீவிர வாகன சோதனை செய்தனர். இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் பெண்கள் தையல் பயிற்சிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. புதுச்சேரி லெனின் வீதியில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் இயங்கி வருகிறது. இங்கு பெண்களுக்கு தையல் பயிற்சி அளிக்க விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் 25ஆம் தேதியாகும். இந்த பயிற்சி பெற 8ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். 100% இலவச பயிற்சி அளிக்கப்படுகிறது. 18 வயது முதல் 45 வயது வரை இருக்க வேண்டும். 30 நாட்கள் முழு நேர பயிற்சியில் உணவுகள் வழங்கப்படுகிறது. 90% செய்முறை பயிற்சியுடன் சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு அளிக்கப்படுகிறது. புதுச்சேரியை சேர்ந்த கிராமப்புற பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. வரும் 29ஆம் தேதி பயிற்சி துவங்குகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்வேறு அரசியல் கட்சியினர் வாக்காளர்களுக்கு பணம் தருவதாகவும் இதனால் தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தி சுயேட்சை வேட்பாளர் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பல்வேறு அரசியல் கட்சியினர் வாக்காளர்களுக்கு பணம் தருவதாகவும் இதனால் அந்த கட்சியின் வேட்பாளர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் தேர்தலை ரத்து செய்ய கோரியும் தேர்தல் துறையை கண்டித்து சுயேட்சை வேட்பாளர் மாஸ்கோ ஒதியம்பட்டு 4 முனை சந்திப்பில் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது. 144 தடை மற்றும் போராட்டங்களில் ஈடுபடக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி உள்ள நிலையில் சுயேட்சை வேட்பாளர் தர்ணாவில் ஈடுபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திடீர் போராட்டத்தின் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.